அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி மாதத்துடைய பௌர்ணமி. இந்து வழிபாட்டில் மேற்கொள்ளக்கூடிய இயற்கை வழிபாட்டில் ஒன்று தாங்க இந்த பௌர்ணமி பூஜை. தெய்வீக ஆற்றலும் பிரபஞ்சத்துடைய சக்தியும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு அதீதமான பலன் கிடைக்கும். எப்படி அமாவாசையானது நமக்கு முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்ததாக கருதப்படுதோ அதே மாதிரி தான் முழு நிலவு தினமான பௌர்ணமி அன்னைக்கு தெய்வ வழிபாட்டுக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய அந்த வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக வருது. அந்த வகையில் இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதலான நிறைய விசேஷங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்முடைய சேனலை இந்த ஆடி பௌர்ணமிக்காக நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக பார்த்து பலனடையணும்னு கேட்டுக்கிறோங்க. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ராத்திரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம். நிறைய பேருக்கு பௌர்ணமியில் இது மாதிரி தெய்வ வழிபாடுகள், கோவிலுக்கு போகிறது, வீட்டில் பண்ணுறது, அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு மனசில் நினச்சிருப்போம். ஆனால் சிலருக்கு இது மாதிரி வேலைக்கு நம்ம ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருப்பீங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது உபாதைகள், இல்லை வெளியூரில் இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க கூட யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ராத்திரி இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இல்லை பால்கனியில் எங்கே பௌர்ணமி தெரியுதோ, முழு நிலவு தெரியுதோ அந்த இடத்துல நின்று அந்த சந்திர பகவான் கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன். கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நடக்காத பல நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வேண்டுதலும் பலிக்கும். அப்படி வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தாங்க இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி வழிபாடுன்னு சொன்னாலே நமக்கு பெண் தெய்வங்களுடைய வழிபாடுகள் தான். அதுவும் அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சிவன் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. நிறைய இடத்துல இந்த குலதெய்வத்துக்கு ரொம்ப விசேஷமான வழிபாடுகள் எல்லாம் பண்ணுவாங்க. குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி படையலிட்டு வழிபடுறது நிறைய பேர் வழக்கமாக வச்சுருப்பாங்க. அப்படி உங்களுடைய வீட்டில் எப்படி பழக்கமோ அது மாதிரியான பூஜைகள், நீங்கள் மந்திரங்கள் சொல்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அம்பாளுக்கு நம்ம அர்ச்சனைகள் பண்ணுறது, நம்மளால் முடிந்த அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பண்ணாலே போதும். கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகத்தாலே நம்ம குடும்பமானது சுபிக்ஷமாகும். அப்படி இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நம்ம அந்த பௌர்ணமி திதி 8:58 மணி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி இந்த பௌர்ணமி அந்த நிலவு பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம், அதுவும் நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய பரிகாரம். இது எல்லாராலையுமே செய்ய முடியும். ஒரு வீட்டில் இருக்கிறவங்கன்னு கிடையாது, ஒரு தனிப்பட்ட ஒரு பேச்சுலர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒருத்தங்க ஹாஸ்டலாக இருக்கலாம். அப்படி யார் வேணாலும் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணலாம். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதுங்க. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையலுக்கு வைக்கக்கூடிய அந்த அரிசி கூட போதும். அந்த பச்சரிசி ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துகிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் வச்சுட்டு, சந்திர பகவான் அதாவது நிலவு எங்கே தெரியுதோ மொட்டை மாடி, பால்கனி அந்த இடத்துல போய் நின்றுட்டு மனசார ஒரு 5 நிமிஷம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன், உங்களுக்கு என்ன காரியங்கள் நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ, எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை சந்திர பகவானை பார்த்து, ஏன்னா அந்த பௌர்ணமியுடைய அந்த ஒளி கதிர்கள் ஒரு 5 நிமிஷமாவது நம்ம மேலே படணும். இதனால தான் அந்த காலத்துலலாம் பௌர்ணமிக்கு இது மாதிரி கோவில்களில் போக சொல்லுவாங்க. ஏன்னா கோவில்களை நம்ம எப்படியும் கோவிலை வலம் வருவோம், கொஞ்ச நேரம் பிரகாரத்தில் உட்காருவோம், அந்த பூஜைகள் நம்ம கலந்துக்குவோம். அப்படி இருக்கிறப்ப பௌர்ணமியுடைய அந்த நிலவுடைய அந்த கதிர்வீச்சுகள் நம்ம மேலே படும். நமக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு அனுகிரகம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. அப்படிங்கிறவங்க எல்லாருமே வணங்க வேண்டிய ஒரு தெய்வம், ஒரு பிரபஞ்சத்துடைய சக்தி எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான். சந்திரன் தான் நம்முடைய மனதுக்கு முழுக்க முழுக்க காரணமானவர். அதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு அடுத்த கட்ட உயர்வுக்கு, இந்த குழப்பங்கள் இது எல்லாமே நமக்கு தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்திர பகவானை நம்ம தரிசித்தாலே போதும். அந்த வகையில் உங்களுடைய மொட்டை மாடியில் போய் நம்ம நின்றுட்டு 5 நிமிஷம் மனசார உங்களுடைய பிரார்த்தனைகள் பண்ணிவிட்டு, சும்மாவாச்சும் நீங்கள் அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நின்று பாருங்களேன். அப்படியே மனசு ரொம்ப உங்களுக்கு ஒரு அமைதியை நம்மளே ஃபீல் பண்ணுவோம்.
அப்படி உங்கள் உள்ளங்கையில் மட்டும் பச்சரிசி வச்சுட்டு எப்பயுமே சந்திர பகவானை நம்ம பார்த்து வேண்டப்ப, சூரியன் சந்திரனை வேண்டப்ப 2 கையையும் வச்சு நல்லா விரித்து வச்சு யாசகம், அதாவது ஒரு பிச்சை நம்ம எப்படி கேட்பாங்க 2 கையும் இறந்து இப்படி யாசகம் கேட்குற மாதிரி, அது மாதிரி தான் நம்ம கேட்கணுமா. அப்படி 2 கையையும் விரித்து வச்சு நல்லா யாசகம் கேட்குற மாதிரி ஆத்மார்த்தமாக நீங்கள் உங்களுக்கான ஒரு கோரிக்கை மனசார நீங்கள் வேண்டி, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, இந்த மந்திரத்தை உங்களுக்கு எவ்வளோ முறை சொல்ல முடிஞ்சாலும் தாராளமாக சொல்லலாம். மொட்டை மாடியில் ஒரு 10 நிமிஷம் நின்று இது மாதிரி மனசுக்குள்ளே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வழிபாடை முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையோடு அந்த மொட்டை மாடியில் ஒரு ஓரத்தில் ஒரு பறவைக்கோ காக்கையோ குருவியோ ஏதாவது ஒரு உயிர் கண்டிப்பாக அதை சாப்பிட்டுட்டு போகும். ஏன்னா அந்த பௌர்ணமி நாட்களில் அன்னதானம் பண்ணுறது அவ்வளோ ஒரு விசேஷம். நீங்கள் ஒரு உயிருக்கு தானம் கொடுத்ததற்கான ஒரு பலனும் கிடைக்கும். நமக்கு அந்த பகவானுடைய சந்திரனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடச்சி உங்கள் வேண்டுதல்களானது நிச்சயமாக நடக்குங்க. இது ஒரு மெத்தடு. அடுத்தது எல்லாருக்குமே தெரிந்தது தான், பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லான வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். 1 டம்ளர் தண்ணி மட்டும் போதும். இந்த தண்ணி பச்சரிசி கூட நிறைய பேருக்கு வீட்டில் இருக்குது இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும் நமக்குள்ளே. ஆனால் தண்ணி இல்லாத வீடே கிடையாது. ஒரே ஒரு கண்ணாடி டம்ளரில் மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு நேராக மொட்டை மாடிக்கு நீங்கள் போயிருங்க. அந்த இடத்துல அந்த தண்ணி எப்பயுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதத்துடைய சக்தி. நீங்கள் எதை நினச்சி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் அப்படியே உள்வாங்கும். நீங்கள் அதாவது நல்லது நினச்சாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அதை அப்படியே கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதே நேரம் கோபமாக பண்ணாலுமே அதனுடைய அந்த மூலக்கூறுகளானது மாறுமாம். இது சயின்டிஃபிக்காகவே நமக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எல்லா இடத்துலையும் கோவில்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பூஜை வழிபாடுகளில் தண்ணி இல்லாமல் அந்த தீர்த்தம் இல்லாமல் நமக்கு எங்கேயுமே இருக்காது. அதுவும் இந்து மதம் மட்டும் கிடையாதுங்க, நம்ம எல்லா விதமான மதத்துலேயுமே தண்ணியானது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அதனால தான் கோவிலில் கூட இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் கோவிலில் தீர்த்தம் கொடுப்பாங்க. பெருமாள் கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பூஜையும் முடிச்சுட்டு கடைசியாக தீர்த்தம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மந்திரத்தினுடைய சக்தி, அந்த பூஜையினுடைய சக்தி அந்த தீர்த்தத்தில் அப்படி இறங்கியிருக்கும். அதனால தான் அந்த தண்ணிக்கு கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்கிறதுனால தான் இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம தண்ணி உபயோகப்படுத்திக்கிறோம். அதுவும் ஒரே ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் மொட்டை மாடில் போய் நின்றுட்டு அந்த சந்திர பகவான் கிட்ட மனசார உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வச்சுட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம், அதாவது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கணும்னா அந்த காரியம் நடந்து முடிஞ்ச மாதிரி மனசில் நினச்சிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு வேலைக்காக நீங்கள் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலை எந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கணும், எது மாதிரி வேலை கிடைக்கணுங்கிறத நம்மளே மனசில் இமேஜினேஷன் பண்ணி அந்த வேலை கிடைச்ச மாதிரியும் கை நிறைய நீங்கள் சம்பளம் வாங்குற மாதிரியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். அது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு சந்திர பகவானை பார்த்து மனசார வேண்டிட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எடுத்து குடிச்சிடணும். நீங்கள் எவ்வளோ தண்ணி நீங்கள் குடிக்க முடியுமோ அந்த தண்ணி மட்டும்தான் நீங்கள் டம்ளரில் ஊற்றிக்கணும். நிறைய பேருக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அரை டம்ளர் தண்ணி டக்குன்னு கொட்டிடுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு புனிதமான நீர். அதனால் இந்த தண்ணியை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ குடிக்க முடியுமோ அந்த தண்ணி மட்டும் கையில் வச்சுட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் போதும். இந்த 2 மெத்தடுமே கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு வழிகள் தான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குறிக்கோள் உங்களுக்கு அடையணுமோ, எந்த வேண்டுதல் நடக்கணுமோ, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பௌர்ணமினால் யாருமே தவற விடக்கூடாது. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் அவங்களும் இதை பார்த்து பலனடையட்டும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. இல்லாட்டி பிரபஞ்சத்துக்கு நன்றி, தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவிடுங்க. நிச்சயம் பிரபஞ்சத்துடைய அருளோடும் நமக்கு சந்திர பகவானுடைய அருளோடும் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நடக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.